ஹலோ கனெக்ட் சேனல் பீப்புள், நம்மளோட விஜயகாந்த் சாரோட மொபைல் ஃபோன்லேருந்து இப்போ நிறைய வீடியோஸ் வந்து அவங்க வந்து வீட்டிலேருந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. அதை பார்த்து அவங்களுமே ரொம்பவே வருத்தப்பட்டுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அது என்ன ஏது அப்படின்றத அந்த வீடியோ ரொம்பவே உங்களுக்கு தெளிவாக டீட்டெயிலாக ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க எங்களோட ட்ராவல் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல் விஷயமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட விஜயகாந்த் சார் இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இறந்துட்டார் அப்படின்ற நியூஸ் நமக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும் சமயத்தில் அவங்களை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இப்போ சோஷியல் மீடியாவில் வளம் வந்துகிட்டு இருக்கு. அந்த வரிசையில் இப்போ முக்கியமான ஒரு விஷயமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட விஜயகாந்த் சார் மோஸ்ட் ஆஃப் வந்து ஃபோன்லாம் யூஸ் பண்ண மாட்டார் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா வந்து இது வரைக்கும் வந்து அவர் ஃபோன் பேசுகிற மாதிரியோ இல்லை ஒரு ஃபோன் கையில் வச்சுருக்க மாதிரியோ எந்த ஒரு புகைப்படமே நீங்கள் வந்து பார்த்துருக்கவே முடியாது. ஏன்னா வந்து அவர் வந்து நார்மலாக ஃபோன் யூஸ் பண்ண மாட்டார். பட் இருந்தாலும் கூட அவர் மொபைல் ஃபோனில் இந்த மாதிரி அவர் கட்சியை பற்றி பேசினது, அவரோட பழைய பிரச்சார ஃபோட்டோஸ், அது மட்டும் இல்லாமல் பிரச்சார வீடியோஸ், அவர் எப்படிலாம் பேசியிருக்காரு, யார் யாருக்கெல்லாம் ஃபோட்டோஸ் எடுத்திருக்காரு, அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக அவருக்கு நடந்த ஒரு விஷயம், இதெல்லாம் வந்து அவங்க வந்து வீடியோஸாக ஷூட் பண்ணி வச்சுருக்காங்க போல இருக்குது. இதெல்லாம் வந்து அப்பப்போ அவருக்கு வந்து காட்டுவாங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட நம்மளோட பிரேமலதா விஜயகாந்த் மேடம் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஷேவிங் பண்ணி விட்டுறது, அவருக்கு வந்து முடி வெட்டி விட்டுறது, அவரோட நகங்கள்லாம் வெட்டி விட்டுறது, அவருக்கு டை அடித்து விட்டுறது, ட்ரெஸ் மாற்றி விட்டுறதுன்னு சொல்லி ஒரு சில வீடியோஸஸ்லாம் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஷேர் பண்ணியிருந்தாங்க. அது எல்லாத்தையுமே நம்மளோட விஜயகாந்த் சாருக்குமே காமிச்சிருக்காங்க. இந்த மாதிரி வந்து இதெல்லாம் பாருங்கள், நீங்கள் பழசெல்லாம் எப்படி வந்து சிங்கம் போல் கர்ணிச்சிருக்கீங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லி அது எல்லாத்தையுமே அவருக்கு வந்து காமிச்சிருக்காங்களாம். இப்போ அவர் இல்லாதனால அந்த வீடியோஸ்லாம் அவங்க பார்த்து ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வீடியோஸை பார்த்ததுலேருந்து அவங்க வந்து ரொம்பவே தேம்பி அழுதுட்டுருக்காங்க. சுத்தமாக அவங்களால அழுகையை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அந்த ஒரு வீடியோஸ் மட்டும்தான் இருக்குது. அவங்க ஹஸ்பண்ட் இப்போ அவங்க கூட இருக்க மாதிரி ஒரு நினைவுகளாக அதை வந்து வச்சிட்ருக்காங்களாம். அதில் அவங்க எவ்வளோ கேரிங்காக அவங்க ஹஸ்பண்டை பார்த்துக்கிட்டாங்க அப்படின்ற வீடியோஸுமே நம்ம சோஷியல் மீடியாவில் பார்த்தோம். அதை பார்த்த நிறைய நெட்டிசன்கள் இந்த மாதிரி ஒரு ஒய்ஃப் வந்து எல்லாருக்குமே இருக்கணும்ப்பா, எவ்வளோ சப்போர்ட்டிவாக எவ்வளோ கேரிங்காக பார்த்துட்ருக்காங்க, இன்கேஸ் அவங்களுக்கு அவ்வளோ உடம்பு முடியல அப்படின்னும் போது இவங்க எவ்வளோ வந்து சப்போர்ட்டிவாக இருக்காங்க பாருங்கள் அப்படின்ற மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. இதை பார்த்தா நிறைய பேர் இப்போ வந்து ஆறுதல் சொல்லி கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சொல்லிட்டு இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.